நீதி கதைகள் டிவி. ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஊர்ல மழை பெஞ்சு வயலெல்லாம் தண்ணியா இருக்கிற நேரத்துல லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வீட்டு சமையலறைக்கு மேல காய்கறி விளைய வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா. காலையிலேயே லக்ஷ்மி வயலுக்கு போய் மண்ணை கொண்டு வந்து சமையலறைக்கு மேல இருக்கிற கூரை மேல போடும்போது அவளுடைய புருஷனான ரங்கையா அங்க வந்தான். என்ன லக்ஷ்மி, இது பைத்தியக்காரத்தானோ? இவ்வளோ காலையில் எதுக்காக வயலுக்கு போய் மண்ணை கொண்டு வந்து அதை வீட்டு கூரையில் போட்டுக்கிட்டு இருக்க? என் தரையில் உனக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கலையா? தரையில் எங்கேயுமே இடம் இல்லாத மாதிரி கூரை மேலே எதுக்கு போடுற? எனக்கு ஒண்ணு பைத்தியம் பிடிக்கலங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வருஷமும் மழை காலத்துல நம்ம தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுது. அதனாலதான் இந்த தடவை சமையலறைக்கு மேல இருக்கே காலியா இருக்கிற கூரை, அங்க மண்ணை போட்டு இந்த வருஷம் அங்க காய்கறி விளைய வைக்கலான்னு நினைக்கிறேன். ரங்கையா தலையில கை வச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, யாரா இருந்தாலும் தரையில தான் செடி நடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னமோ வீட்டு கூரை மேல செடி நடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, எங்கேயாவது நடக்குமா இது? அந்த செடிங்களுக்கெல்லாம் எப்படி நீ தண்ணியை ஊத்துவ? ஊர்க்காரங்களாம் பார்த்து சிரிக்கவா இதை செய்யற? உடனே இதை நிறுத்து. பக்கத்து வீட்டு ராமையா அங்க வந்து, என்ன ரங்கையா, காலையிலேயே என் தங்கச்சி கூட சண்டை போடுற போலையே, அங்க வரைக்கும் கேக்குது. ஆமா, லக்ஷ்மி மண்ணை எடுத்துக்கிட்டு வீட்டு கூரை மேல ஏறி போறாளே, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அப்போ ராமையா பொண்டாட்டி சீதா, ஆமா மாமா, காலையிலேயே பார்த்தேன், லக்ஷ்மி கூரையில ஏறி மண்ணு போட்டுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை வீடு ஏதாவது ஒழுகுதோ அதை அடைக்கிறதுக்கு தான் மண்ணு போடுறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ அங்க செடி வளர்க்க போறாளாம். அதை கேட்டா சிரிப்பு தான் வருது எனக்கு. சீதாக்கா, நீங்க சிரிக்காதீங்க. எங்க சமையலறையோட கூரை ரொம்ப பெருசு. மழை தண்ணி நிக்காம கீழே போற மாதிரி வழியும் இருக்கு. இந்த இடத்துல வெயிலும் நல்லா விழும். இதே தோட்டமா இருந்தா மழை தண்ணிக்கு மண்ணெல்லாம் சேர்சரையாகி செடி செத்து போகுது. கூரை மேல இருந்தா தேவையில்லாத தண்ணி இருக்காது, செடியும் நல்லா இருக்கும். அப்ப ராமையா கிண்டலா சிரிச்சுக்கிட்டே, என்ன ரங்கையா, லக்ஷ்மியை விட்டா வீட்டு கூரையில இல்ல ஆகாயத்திலேயே செடி நடுவா போல. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை வருதுன்னு தெரியல. நீ தான் இடம் கொடுத்து அந்த பொண்ணை இப்படி ஆக்கி வச்சிருக்க. இந்த பைத்தியக்காரத்தனத்தை தடுப்பா. இப்படியே சில நாட்களும் போச்சு. லக்ஷ்மி யாரோட பேச்சும் கேட்காம பழைய பிளாஸ்டிக் டப்பா, பூத்தொட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் அதுல விதைகளை நட்டு வச்சா. ஒரு நாள் ஊரோட தலைவரான பத்ரையாவும் அவங்களுடைய மனைவி கௌரியும் அங்க வந்தாங்க. என்ன ரங்கையா, உன் பொண்டாட்டி லக்ஷ்மி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா? ஊரெல்லாம் அதான் பேசுறாங்க. கூரைக்கு மேல ஏதோ காய்கறி தோட்டம் வளர்க்குறாளாமே. எதுக்காக இந்த நேரத்துல இப்படி ஒரு யோசனை? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தான வேலைங்களை செஞ்சா அக்கம் பக்கத்து ஊருக்காரங்க நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா சொல்லு? ஆமா ரங்கையா, பொம்பளை பிள்ளைங்கன்னா வீட்டுக்குள்ள அடக்க ஒடுக்கமா இருந்துகிட்டு வீட்டு வேலையை செய்யணும், சமையல் வேலை செய்யணும். இவ என்ன ஓட்டுக்கு மேல ஏறி போய் நேத்து தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தா? அந்த செடி ஏதோ தரையில நட்டு வச்சிருந்தாலே நல்லாவே காய்கறி வந்திருக்குமே. ரங்கையா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு, நான் என்னதான் சொன்னாலும் என் பேச்ச அவ கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா. நான் எவ்வளவோ சொல்லி தான் பார்த்தேன். ஆனா என் பேச்ச மதிக்காம அவ நினைச்சதை தான் அவ செய்யறா. என்ன பண்ண சொல்றீங்க? ஊருக்குள்ள என் மானம் தான் போகுது. அப்பதான் அங்க வந்த லக்ஷ்மி, கும்பிடுறேங்கய்யா, கும்பிடுறேங்கம்மா. நான் செய்யற வேலையை புருஷனுக்கு பிடிக்கலனாலும் அவர் என்ன தடுக்கல. அவருடைய அந்த மனசுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் நான் செய்யறது பைத்தியக்காரத்தனமான வேலைன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு மாசம் எனக்காக பொறுமையா இருங்க, அப்ப இதுக்கான பலன் உங்களுக்கு தெரியும். ஐயோ, ஒரு மாசம் இல்ல 2 மாசம் ஆனாலும் காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படியும் சொரக்காவும் பீர்க்கங்காவும் தொங்க தானே போகுது. அப்ப நாங்களும் வந்து பறிச்சுக்கிறோம் அப்படின்னு கிண்டலா சிரிச்சு, டே ரங்கையா, மழை அதிகமா வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா போய் தண்ணி போறதுக்கு வரப்ப வெட்டி விடு. ஏன் லக்ஷ்மி, தரையில செடி வச்சாலே சில நேரத்துல வாடி போகுது. நீ என்னமோ கூரையில வச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு சரியான தண்ணியோ இருக்காது. எதுக்கு இந்த போட்டியெல்லாம்? பேசாம விட்டுடலாம் இல்லையா? அக்கா, யார் என்ன சொன்னாலும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். யாராவது ஒருத்தங்க புதுசா ஏதாவது வேலையை பார்த்தா கிண்டல் பண்றது உலக வழக்கம்தான். ஆனா அதோட பலன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். இப்படியே சில நாட்களும் போச்சு. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ஊர்ல தொடர்ந்து 10 நாள் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது.
ஆறு குளம் எல்லாமே நிறைஞ்சு போச்சு. மழை கொஞ்சமா நின்ன நேரத்துல எல்லாரும் ஊர் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. அப்ப பத்ரையா சோகமா, டே ரங்கையா, இந்த மழைக்கு நம்ம மேல ஏதோ கோவம் போலடா. நான் வயல்ல போட்டிருந்த காய்கறி செடி எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காயெல்லாம் கூட சேத்துல விழுந்து அழுகி போயிடுச்சுடா. அடுத்த 10 நாளைக்கு நம்ம கிட்ட சாப்பிட காய்கறி கூட இல்ல. என்னோட நிலைமையும் அதுதாங்க ஐயா. என் தோட்டத்துல போட்டிருந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் செடியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காயெல்லாம் கூட கீழே விழுந்து அழுகி போயிடுச்சு. வீட்டில் சமைச்சிக்க காய்கறி எதுவுமே இல்லை. நமக்கு ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல. ஆமா, எங்க வீட்லயும் சாப்பிட எதுவும் இல்லாம துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பக்கத்தூர் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலானாலும் ஆத்துல தண்ணி பொங்கி போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி போறது ரொம்ப ஆபத்து. என்ன பண்றதுன்னு யாருக்குமே தான் புரியல. ஏன் ரங்கையண்ண, உங்க வீட்டு தோட்டத்தோட நிலைமையும் இப்படிதான் இருக்கா? உன் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நட்டு வச்ச செடியெல்லாம் கூட வீணா போச்சா? இப்போ 2 பீர்க்கங்க கிடைச்சா கூட ரொம்ப சோகமா இருக்கும். ஆனா யார் வீட்டுலயும் எதுவுமே காய்க்கல. அப்ப ரங்கையா கவலையா, என் வீட்டு தோட்டத்தோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு சீதா. ஆனா என் பொண்டாட்டி லக்ஷ்மி கூரைக்கு மேல செடிங்களை வளர்த்தா இல்லையா, அதோட நிலைமை என்னங்கிறது தான் சரியா தெரிய மாட்டேங்குது. தினமும் இவ கூரைக்கு மேல ஏறா இறங்குறா, ஆனா என்னன்னு தெரியல. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி 2 கூடை நிறைய காய்கறிகளை கொண்டு வந்து ஊருக்கு நடுவுல வச்சா. அப்ப லக்ஷ்மி தைரியமா, யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம ஊர்ல காய்கறிக்கு எந்த பஞ்சமும் வராது. இதோ இந்த 2 கூடை நல்ல காய்கறியை தான் பறிச்சு கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு எவ்வளவு காய்கறி வேணுமோ அதை எல்லாரும் தாராளமா எடுத்துக்கிட்டு போகலாம். ரங்கையா அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, அட, என்ன லக்ஷ்மி இது? இவ்வளவு வறட்சியில, இப்படி ஒரு மழையில இவ்வளோ காய்கறி ஏது உனக்கு? ஒரு காயில கூட சேரே ஒட்டி இல்லையே. எல்லா காய்கறியும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கு? அட லக்ஷ்மி, இந்த காய்கறி எல்லாம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கு. 10 நாளுக்கு அப்புறமா இந்த காய்கறி எல்லாத்தையும் பார்க்கறேன்னா பார்க்கும்போது அப்படியே அள்ளி சாப்பிட்டுடலாம் போல இருக்கு. சீதக்கா, இது எல்லாமே அன்னைக்கு நீங்க எல்லாரும் கிண்டல் பண்ணீங்களே, அந்த கூரைக்கு மேல ஏன் செடியை வளர்க்குறேன்னு, இதோ அந்த செடியிலேருந்து பறிச்சுக்கிட்டு வந்த காய்கறிகள் தான் இது. கீழே தரையில இருக்கிறது எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனா மேல இருக்கிற என்னோட செடி எப்பவுமே ரொம்பவும் நல்லா தான் இருக்கு. அதை கேட்டு ராமையா ரொம்ப ஆச்சரியமா, என்னது, இவ்வளோ காய்கறி உன் வீட்டு கூரையில காய்ச்சதா? நீ எங்கேயோ சந்தையில இருந்து காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்தா பாக்கற? ஏ ராமையா, எதுக்கு இவ்வளவு சந்தேகம்? உங்களுக்கே தெரியும், ஆறு பொங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. வேற ஊருக்கு போறதுக்கு இங்க வேற வழியும் இல்ல. ஆம்பளைங்க உங்களாலேயே ஆத்தை தாண்டி போக முடியாதே. இதுல பொம்பளை பொண்ணு எப்படி ஆத்தை தாண்டி போயிருப்பான்னு சொல்றீங்க? அவளோட உழைப்புக்கு கிடைச்ச பலன் இது. லக்ஷ்மி, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலிமா. நம்ம ஊரே கஷ்டத்துல இருக்கும்போது இவ்வளோ காய்கறிகளை அழகா வளர்த்து கொண்டு வந்து கொடுத்துருக்கியே. அன்னைக்கு நீ கூரை மேல காய்கறியை வளர்க்குறேன்னு சொன்னப்போ கிண்டல் பண்ணி சிரிச்சேன். ஆனா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்ப நீ புரிய வச்சிட்ட. ரங்கையா பெருமையா பொண்டாட்டிய பார்த்து, என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி. எல்லாரும் சொல்றத கேட்டு நானும் உன்னை ரொம்பவே திட்டிட்டேன். ஒரு புருஷனா நான் உனக்கு துணைக்கு நிக்கல. ஆனா நீ நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தை மட்டும் தீக்காம இந்த ஊரோட கஷ்டத்தையே தீக்க போற. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஏங்க புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல எதுக்கு இந்த நன்றி மன்னிப்பு இதெல்லாம்? நீங்க தானே அன்னைக்கு நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னா தடுக்கல. நீங்க தடுக்காம இருந்ததுனால தானே எனக்கு இவ்வளோ காய்கறி கிடைச்சிருக்கு. அப்படி பார்த்தா இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். அது உண்மைதாம்மா. யாராவது புதுசா எதனா செய்யறேன்னு சொன்னா எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. அந்த யோசனையோட பலம் யாருக்கும் புரியாது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலித்தனமா காய்கறிகளை வளர்த்துருக்க. உன்னை பார்த்து எல்லாரும் நிறைய கத்துக்கணும். என்னையும் மன்னிச்சிட்டு சீதா. பொம்பளைங்க எப்பவுமே சமையல் அறைக்கே சொந்தம், வீட்டு வேலை சமையல் வேலை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி அன்னைக்கு திட்டுனேன். ஆனா அன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு உழைக்கலனா இன்னைக்கு இந்த பலன் நமக்கு கிடைச்சிருக்காது. சரி சரி, எல்லாருமே காய்கறியை பிரிச்சு எடுத்துக்கோங்க. நானும் போய் சமையல் வேலை ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் கேளுங்க, நாளைக்கே ஊர் பஞ்சாயத்து கூடுது. நம்ம ஊருக்கே ஆதரவா இருக்கிற லக்ஷ்மிய நாம எல்லாரும் பாராட்டியாகணும். அதே மாதிரி லக்ஷ்மி சொல்றபடியே
எல்லாருமே அவங்க அவங்க வீட்டு கூரை மேல காய்கறி செடி வளர்க்கணும். அதுதான் நமக்கு நல்லது. பூஜனுங்க எல்லாரும் லக்ஷ்மிய பாராட்டிட்டு அந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. லக்ஷ்மி யோசிக்கும் போது புதுசா யோசிச்சா. அது அந்த ஊஜனுங்க கிண்டல் பண்ணாங்க. ஆனா இப்போ லக்ஷ்மியோட யோசனைய ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே அவங்க அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒருத்தங்க புதுசா ஏதாவது செய்யறேன் அப்படின்னு தொடங்கும் போது இந்த உலகம் அவங்கள பார்த்து பைத்தியம் அப்படின்னு கிண்டல் பண்ணும். ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சா பலனை எடுக்க முடியும் அப்படின்னு லக்ஷ்மி நிரூபிச்சிருந்தா. அது தர்மவரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அன்னைக்கு பண்டிகை நாள். அது பத்ரையா ராஜம்மாவோட பெரிய வீடு. பத்ரையாவோட தங்கச்சியான லக்ஷ்மி ரொம்பவும் ஏழை. பண்டிகை நாள் அண்ணனை பார்க்கணும்னு வந்த லக்ஷ்மிய ராஜம்மா வாசல்லையே தடுத்து நிப்பாட்டினா. என்ன சுகுணா, காலங்கத்துல என் வீட்டுக்கு வந்திருக்க? எனக்கு பண்டிகைன்றது ஞாபகத்துல இல்லையா? வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள கவனிக்கவே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. உனக்கு பண்டிகை தான் இல்லையே. புருஷனை எழுந்தவளுக்கு பண்டிகை எங்கிருந்து வரும்? ஆமா, என்ன எல்லா நாளும் மாதிரியும் கை வீசிக்கிட்டு வந்திருக்க? இன்னைக்கு பண்டிகை நாள் தானே. என்னைக்காச்சும் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? அண்ணி, பண்டிகை நாள் அன்னைக்கு அண்ணனை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். மற்றபடி எதையும் வாங்கிட்டு போறதுக்காக நான் வரல அண்ணி. 2-3 நாளா எனக்கு உடம்புக்கு முடியாம என்னால வேலைக்கு போக முடியல. அதனால கையில 1 ரூபா கூட இல்ல. அதான் வரும்போது என்னால எதுவும் வாங்கிட்டு வர முடியல அண்ணி. இன்னைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வரல. அண்ணனை ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் அண்ணி வந்திருக்கேன். என்னது, தொந்தரவு கொடுக்க மாட்டியா? ஏற்கனவே வாசல்ல இப்படி கிழிஞ்சு போன புடவையை கட்டிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கியே, இதை விட தொந்தரவு வேற என்ன இருக்கு? மத்தவங்க எல்லாம் வந்தாங்கன்னா உன்னை இந்த கோலத்துல பார்த்தா உங்க அண்ணனோட மானம் போயிடாதா? உங்க அண்ணன் என்ன கூடவே உட்காந்து உன்னை பாத்துக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல சொத்துல பாதி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? எனக்கு உங்க சொத்து வேணாம் அண்ணி. நீங்க போடுற சாப்பாடு கூட வேண்டாம். தூரத்துல நின்னாவது ஒரு தடவை அண்ணனை பார்த்துட்டு நான் ஊருக்கு கிளம்பிடுறேன் அண்ணி. தயவு செஞ்சு அதை வேண்டான்னு சொல்லாதீங்க. சொத்து வேணா சாப்பாடு வேணான்னு சொல்றவதான் இப்படி பண்டிகை அன்னைக்கு காலையில வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாளா? உங்க அண்ணன் உன்னை இந்த நிலைமையில பார்க்கணும். வாமான்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு உனக்கு சாப்பாடு கொடுக்கணும். போகும்போது அவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும். இந்த எண்ணத்தோட தானே வந்திருக்க. இது எனக்கு தெரியாதா என்ன? எப்படியும் ஏதாவது வாங்கிட்டு தான் போவ. அதுக்கு கொஞ்சம் வேலையாவது செஞ்சுட்டு போ. மாட்டுக்கொட்டையில சாணம் இருக்கு, அதை எடுத்து போட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்பு. போ போ. நான் என்ன வேலை வேணும்னாலும் செய்கிறேன் அண்ணி. எங்க அண்ணன் வீட்டில் வேலை செய்யறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதை நான் பெருமையாவே செய்வேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டுக்கொட்டைகளை வேலை செய்ய போனா. அப்பதான் பக்கத்து வீட்டு சீதா கையில ஒரு கோடியை பிடிச்சுக்கிட்டு அங்க வந்தா. என்ன ராஜம்மா, கோலத்தை கூட முழுசா போடாம யாரை பிடிச்சுக்கிட்டு காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க? உன்னோட குரல் எங்க வீடு வரைக்குமே கேக்குது. ஆமா, உள்ள போனது யாரு? யாரோ அழுதுகிட்டு போறாங்க. வேற யாரும் வந்துட போறாங்க? எல்லாம் என் வீட்டுக்காரோட செல்ல தங்கச்சி தான் வந்திருக்கா, லக்ஷ்மி. எப்ப பாரு ஒரு பண்டிகை வந்துடக்கூடாது, என் வீட்டுக்கு காலங்காத்தால வந்துடுவா. என் புருஷன்கிட்ட என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு போயிடுவா. அதான் சும்மா ஏன் வாங்கிட்டு போகணுன்னு அவளுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கேன். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கா. பாவம் ராஜம்மா, அவ புருஷனை எழுந்து 3 வருஷம் ஆச்சுல்ல. இந்த 3 வருஷமாவும் அவ கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கா. பண்டிகை அன்னைக்காவது அண்ணன் வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கா போல. அவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுல என்ன ஆயிட போகுது? அப்படியெல்லாம் ஒருத்தங்களை சும்மா விட்டுட முடியாது. அவ ஒன்றும் பாவம் கிடையாது. வந்து என்கிட்ட வாங்கிட்டு தானே போய்கிட்டு இருக்கா. சும்மா வாங்கிட்டு போக விட்டுருவேனா? அதான் வேலை செய்ய கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுல ஏன் அதிகாரம்தான். என் புருஷனும் என் பேச்சு தான் கேட்பாரு. அதை கேட்டு சீதா ரொம்பவும் ஆச்சரியமா, இங்க பாரு சீத்தம்மா, பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்கு வந்த பிறந்த பொண்ண எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறது உனக்கு நல்லதில்ல. இந்த விஷயம் உன் வீட்டுக்காருக்கு தெரியாம பாத்துக்கோ. தெரிஞ்சது அவரு உன்னை சும்மா விட மாட்டாரு. 2 கண்ணமும் பழுக்கிற அளவுக்கு கொடுப்பாரு. அவருக்கு தெரிஞ்சா ஒன்றும் ஆகாது. அவரு வர நேரத்துல நான் லக்ஷ்மிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைப்பேன். நான் வேண்டான்னு சொன்னாலும் அவதான் விருப்பப்பட்டு எங்க அண்ணன் விட நான் செய்வேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லுவேன். என் புருஷன் அப்பாவி, அவரு நம்பிடுவாரு. ஆனா பாத்து, பாவம் அதிகமாச்சு, கடவுளே பாடம் கத்து கொடுக்க கீழே வருவாரு அப்படின்னு சொல்லி சீதா அங்கிருந்து மனசு நொந்துக்கிட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் ஊரோட எல்லையில இருக்கிற வயல்ல பத்ரையாவும் அவனுடைய நண்பனான கோட்டையாவும் நெல் மூட்டைங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோட்டையா, இந்த வருஷம் மழை நல்லா வந்ததால விளைச்சலும் நல்லா தான் வந்திருக்கு. நமக்கு மட்டும் இல்ல,
இந்த ஊர்ல எல்லாருக்குமே விளைச்சல் நல்லா வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வித்துட்டு வர பணத்துல என் தங்கச்சிக்கு ஒரு பரிசு வாங்கி தரலான்னு இருக்கேன். உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கு பத்ரையா. ஆனா உன் தங்கச்சி நிலைமைய நினைச்சாதான் கவலையா இருக்கு. பாவம் அந்த பொண்ணு சின்ன வயசுலயே புருஷனை இழந்துட்டு தனியா பக்கத்து ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீ தங்கச்சிக்காக பணம் கொடுத்து அனுப்புனாலும் அந்த பொண்ணு சுய கௌரவத்தோட வேண்டான்னு திருப்பி அனுப்புதாமே. ஆமாண்டா, என் தங்கச்சி பிறந்த கொஞ்ச நாள்லயே என் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. என் தங்கச்சிக்கு அப்பா அம்மாவோட முகம் கூட ஞாபகம் இல்லை. அவளை நான் தான் நல்லபடியா பார்த்துக்கிட்டேன். பண்டிகைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவ கூட உக்காந்துக்கிட்டு பண்டிகை சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசணும். சரியா சொன்ன பத்ரையா. ஆனா உனக்கு உன் பொண்டாட்டி ராஜம்மாவை பத்தி தெரியும்ல. அவளுக்கு ஏழனா ஆகாது. உன் தங்கச்சினா சுத்தமா ஆகாது. பண்டிகைக்கு தங்கச்சிய வேற வர சொல்லியிருக்க. என்ன பண்றாளோ என்னமோ. முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரமா போ. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ராஜம்மா பார்க்க கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் இருப்பா. ஆனா மனசு ரொம்ப நல்ல மனசு. என் தங்கச்சி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நீயும் வீட்டுக்கு சாப்பிட வந்துடு. பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். நான் கிளம்புறேன். அப்படி பத்ரையா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ராஜம்மா, ராஜம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு பண்டிகை ஆச்சே. பலவிதமான பலகாரங்கள் பண்ணியிருக்கியா இல்ல எப்பவும் போல கஞ்சி தானா? ஆமா, பண்டிகைக்கு தங்கச்சி லக்ஷ்மிய வர சொன்னனே, அவ வந்திருக்காளா? ஆ உங்க தங்கச்சி காலையிலேயே வந்தாச்சு. நான் குடிக்க காப்பி தண்ணியை கொடுத்து வீட்டுக்குள்ள தான் உட்கார சொல்லியிருந்தேன். ஆனா உங்க தங்கச்சிக்கு தான் என் மேல பாசம் அதிகமாச்சே. அதான் அண்ணி நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு நானும் உதவி செய்யறேன்னு இருக்கிற பாத்திரம் மொத்தத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டு மாட்டுக்கொட்டையை சுத்தம் செஞ்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவு வேண்டான்னு சொன்னாலும் அவ கேட்கவே இல்லைங்க. என் தங்கச்சி வேலை பார்க்கறாளா? ஐயோ கடவுளே, அவ 2 நாளா உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருந்ததா எல்லாரும் சொன்னாங்களே. வீட்டு பண்டிகைக்கு வந்த பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் செய்யறாளா? எதுக்கு நீ செய்ய விட்ட? அதுக்கு நான் என்னங்க பண்றது? நான் செய்யாத அப்படின்னு தான் சொன்னேன். உங்க தங்கச்சிக்கு உங்க மேல மட்டுமா பாசம்? என் மேலேயும் ரொம்ப பாசம் போல. அதான் நான் வேண்டான்னு சொன்னாலும் எல்லா வேலையும் செஞ்சா. அப்பதான் வீட்டு வேலைக்காரர் ரங்கையா கையில மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்தான். ஐயா, இன்னைக்கு பண்டிகை நாளுன்னு அம்மா என்ன சீக்கிரமே வீட்டுக்கு போக சொல்லி சொன்னாங்க. ஆனா உங்க தங்கச்சி அப்பவே வந்து நிறைய பாத்திரங்களை எடுத்து போட்டு கழுவிக்கிட்டு இருக்காங்க. பாவம் வெயில்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. என்னது, என் தங்கச்சி வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாளா? ராஜம்மா, நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல. நீ மோசமானவன் எனக்கு தெரியும். இரு, என் தங்கச்சி நிலைமை எப்படி இருக்குன்னு நானே போய் பார்க்கறேன். அப்படின்னு சொல்லி பத்ரையா வீட்டுக்கு பின்னாடி ஓடினான். அப்ப அவனுக்கு பின்னாடியே ராஜம்மாவும் வேகமா ஓடினான். அங்க போய் பார்த்தப்போ வெயில் அதிகமா இருக்கும்போது பாவம் லக்ஷ்மி உக்காந்துக்கிட்டு நிறைய பாத்திரங்களை கழுவிக்கிட்டு இருந்தா. அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. லக்ஷ்மி, என்னம்மா இது? இந்த வெயில்ல எதுக்காகம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைங்களை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் உயிரோடு இருக்கும்போது என் தங்கச்சி என் வீட்டில் வேலைக்காரி மாதிரி வேலை செய்கிறத என்னால் பார்க்க முடியாதும்மா. அண்ணா சொல்கிறான்ல, தயவு செஞ்சு எழுந்து உள்ள வா. அண்ணா வந்துட்டியாண்ண? உனக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் இல்லைண்ண, நான் குணமாயிட்டேன். அன்னைக்கு நிறைய வேலைண்ண, பாவம் கஷ்டப்பட்டாங்களா, அதனால தான் நானா வந்து எல்லாத்தையும் செஞ்சேன். போய் சொல்லாத லக்ஷ்மி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என் பொண்டாட்டி தான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கா அப்படின்னு. நீ என் ரத்தத்தை பங்கு போட்டு பிறந்தவ. என் தங்கச்சி, என் சொத்துல பாதி உனக்கு சொந்தம். ஏன் இந்த வீட்டிலையும் உனக்கு பாதி இருக்கு. என்ன ராஜம்மா இதெல்லாம்? போற இடத்துல உன் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்தா என்ன பண்ணுவ? என் தங்கச்சி புருஷனை இழந்தவளா இருக்கலாம். ஆனா அதுக்காக அவ என்ன இந்த வீட்டுக்கு தருத்திரமா? எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற? ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கு உங்க தங்கச்சிக்கு நான் ஒரு வேளை சாப்பாடு போடுறேன்னு அதுவே பெருசு. இந்த காலத்துல இலவசமா எதுவும் கொடுக்க முடியாது. அவ வேலை செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? நீ சாப்பாடு போடுறியா? அவ என் தங்கச்சி. உன் அம்மா வீட்டு சொத்துல ஒன்றும் அவளுக்கு சாப்பாடு போடலையே. அவ அண்ணனோட சம்பாத்தியத்துல தானே சாப்பாடு போடுற. லக்ஷ்மி, நீ வாமா, நாம 2 பேரும் உள்ள போவோம். அப்படி பத்ரையா லக்ஷ்மியோட கைய பிடிச்சுக்கிட்டு கர்வமா வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்தான். பின்னாடியே ராஜம்மா கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டே போனா. அப்பதான் கோட்டையா பக்கத்து வீட்டு சீதாவும் அங்க வந்தாங்க. ஏங்க, நீங்க எல்லையை தாண்டி போறீங்க. பண்டிகை நாள்னு கூட பார்க்காம உங்க தங்கச்சிக்காக என்ன திட்டுறீங்களா? ஊர்க்காரங்க முன்னாடி எனக்கு அது எவ்வளவு பெரிய அவமானம். இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் இருக்க முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் இல்லாம இந்த குடும்பத்தை நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். போ,
உன்னை யாரும் தடுக்கல. என் கூட பிறந்தவ கஷ்டம்னு வரும்போது அவ கண்ணுல கண்ணீரை வர வச்சிருக்கியே. நீ எல்லாம் மனுஷியே இல்ல. என் பொண்டாட்டியா இருக்கிற தகுதியும் உனக்கு இல்ல. ஒழுங்கா போ, இல்லைன்னா நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவேன். அண்ணா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்னால உன் குடும்பத்தை நீ ஏன கெடுத்துக்கிற? அதெல்லாம் வேண்டாண்ண. நான் என்னோட ஊருக்கே போயிடுறேன் அண்ணி. இனிமே என் ஜென்மத்துல இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் அண்ணி. பத்ரையா, கொஞ்சம் பொறுமையா இரு. ராஜம்மா தப்பே பண்ணி இருக்கலாம். ஆனா அதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ கடுமையா நடந்துக்கிற? பண்டிகை அதுவுமா எதுக்கு இந்த சண்டையெல்லாம்? இங்க பாரு லக்ஷ்மி, நீ எங்கேயும் போகக்கூடாது. என் பேச்சை மீறி வெளியில போன அப்புறம் நான் செத்தா மாதிரி தான் உனக்கு. இங்க பாரு ராஜம்மா, நீ உன் பிறந்த வீட்டுக்கு போறதும் இல்லை இங்கேயே இருக்கிறதும் உன்னோட விருப்பம். ஆனா என் தங்கச்சி இங்க தான் இருப்பா. அவன் அண்ணன் வீட்டில் இருப்பா. என்னது? இந்த வீணா போனவ நம்ம கூட நம்ம வீட்ல இருக்க போடலாம். இதுக்கு நான் எப்பவுமே ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வீட்ல எப்பவுமே என்னோட அதிகாரம் தான் இருக்கணும். நீ அதிகாரம் பண்ண இது உன்னோட வீடு இல்லை ராஜம்மா. இந்த பத்திரத்தை கொஞ்சம் நல்லா பாரு, என்ன இருக்குன்னு படிச்சு பாரு. என்னோட 10 ஏக்கர் பூமியில் 5 ஏக்கர் பூமியும் இந்த வீட்டில் பாதியும் என் தங்கச்சி பேர்ல தான் இருக்கு. அது நிரந்தரமா அவளுக்கு தான் சொந்தம். அதில் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்னது? பாதி சொத்து அவளுக்கு கொடுத்துட்டீங்களா? என்ன ஏமாத்தி என்னோட சொத்தை அவளுக்கு கொடுக்குறீங்களா நீங்க? இது உன்னோட சொத்து இல்லை, என்னோட உழைப்பு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நிலம், அதை என் தங்கச்சிக்கு கொடுக்கறது என்னோட விருப்பம். என் தங்கச்சி இனிமே என் வீட்டில் தான் இருப்பா. அவளை ஏதாவது சொன்ன அப்புறம் உனக்கு தான் இந்த வீட்டில் இடம் இருக்காது. உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என் தங்கச்சியை உன்னோட கூட பிறந்தவளா நினை. அப்பதான் நீ இங்க இருக்க முடியும். ராஜம்மா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சா. சொத்துல ஏற்கனவே பாதி போயிடுச்சு, அதிகாரமும் போயிடுச்சு. இப்ப இருக்கிற மிச்ச மீதி வாழ்க்கை மட்டும்தான். அந்த வாழ்க்கையையும் எழுக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இருக்கல. என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி. ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு உன் கஷ்டம் தெரியாம போச்சு. நான் பண்ணது தப்பு தான். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். உன்னை முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஐயோ அண்ணி, நீங்க பெரியவங்க. என்கிட்ட நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. நாம எல்லாரும் ஒரே குடும்பம். என்னால உங்களுக்கு எப்பவுமே எந்த தொந்தரவும் வராது. எனக்கு சொத்து வேண்டாம், உங்க பாசம் மட்டும் போதும். பாத்தியாமா சீதா, நம்ம பத்திரையா தங்கச்சிக்காக எவ்வளோ துணையா இருக்காருல்ல. ராஜம்மாவுக்கு நல்ல பாடம் தான் கிடைச்சிருக்கு. ஆமாங்கண்ண, பிறந்த பொண்ண வீட்டுக்கு வர விடாம தடுக்க நினைக்கிற இவ்வளோ மாதிரியெல்லாம் ஆளுங்க இருந்தா இன்னும் நம்ம நாட்டுல மழை பெஞ்ச மாதிரி தான். ஆனா அந்த நாள்ல இருந்து ராஜம்மா கொஞ்சம் கொஞ்சமா அவ மனச மாத்திக்கிட்டா. லக்ஷ்மிய மனசார ஏத்துக்கலனாலும் தான் புருஷனுக்காக ஏத்துக்க வேண்டிய நிலைமை அவளுடையது. ஆனா பத்ரையா கூட பிறந்த பொறுப்பை விட்டுறாம அவளுக்கு எப்பவுமே துணையாதான் இருந்தான். புருஷனை இழந்த ஒரு பொண்ணு தரித்திரம் இல்ல, அவ அந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமி தான் அப்படிங்கறத ராஜம்மாவும் போக போக புரிஞ்சுக்கிட்டா. பொதுவா ஒரு பொண்ணுக்கு அம்மா வீடுன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆனா அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா வீடு காணாம போயிடும். ஏன்னா அது அப்ப அண்ணன் வீடா கூட இருக்காது, அது அண்ணியோட வீடா மாறிடும். அண்ணனுங்க இருந்தும் அம்மா வீடு இல்லாம தவிக்கிற நிறைய தங்கச்சிங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப பாவம்ல.